எவ்வளவு நேரமா உட்காந்துருக்கிறோம், ஒரு மீன் கூட மாட்டியடா பத்துலு. தூண்டில வெளியே எடுக்கும் போதெல்லாம் தூண்டில் வெறும் தூண்டில தான் வருது. இந்த புழுவை கூட எந்த மீனும் சாப்பிட மாட்டேங்கிறா. இந்த காலத்து மீன்கள் ரொம்ப ரொம்ப புத்திசாலி ஆயிடுச்சு மோட்டோ. ஆஹா, என்னது ஏதோ மாட்டிச்சு. ஆஹா, தொப்பி. எவனோட தொப்பி இது? அட நீங்க என்ன காரியம் பண்றீங்க? ஆஹா, தொப்பி பேசுது. அப்பா பத்துல அந்த தொப்பி என்னடா பேசுது? மனுஷங்க மாதிரி மூஞ்சியெல்லாம் இருக்குது, ஒண்ணும் புரியலையடா. எனக்கு என்னமோ இத பார்த்தா பூத மாதிரியே தோணுது மோட்டோ. இல்ல நான் ஒரு ஏலியன் ஹேட். நான் யார் தலையில உக்காந்துருக்கனோ அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான பவரை நான் கொடுப்பேன், புரிஞ்சுதா? அப்படின்னா நாங்க எதை வேணாலும் செய்யலாம்ல. உன்னை தலையில போட்டுக்கிட்டு நாங்க என்னென்ன பண்ண போறோம் பாரு. பத்துல வா உட்காந்து ஓசிக்கலாம். இது எந்த காலத்து தொப்பிடா மோட்டோ? உன் தலைய பார்த்தாலே எனக்கு சிரிப்பு வரும். இப்ப என்னடா இந்த மாதிரி ஒரு தொப்பிய போட்டிருக்கிய? மிஸ்டர் ஹேட், உன்னை டெஸ்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த மண்டப்பைய உன்னை கிண்டல் பண்றான், என்னன்னு பாரு. எனக்கு கொஞ்சம் பவரை கொடு. இவனுக்கு சரியான பாடத்தை நான் டீச் பண்றேன். சீக்கிரம். அப்படியே செய்யறேன். நான் இப்ப உங்களுக்கு பவரை கொடுக்கறேன். வாடா பாக்ஸரு, ஒரு டிராயரை போட்டா நீ பாக்ஸர் ஆயிடுவியா? ஊருக்குள்ள எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட வந்து போய் பாரு. பத்துலு, மோட்டோக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? ஏன் இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? என்கிட்ட அடி வாங்கணும்னு இவனுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கே. ஆக்சுவலா இன்னைக்கு அடி உனக்கு தான்டா விழ போகுது. கம் ஆன் ஃபைட். ரெடி? நான் என்ன பண்றேன்னு பாரு. மொட்டை மட்டையா இனிமே அடுத்த ஜென்மத்துல கூட என்ன கிண்டல் பண்ண கூடாது. இந்த அளவுக்கு பெரிய பாக்ஸிங் எப்படா கத்துக்கிட்ட? இப்ப நான் நடிக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. அச்சச்சோ, இந்த வயசான மனுஷனை காப்பாத்துங்க, யாராவது வாங்க. அவருக்கு என்ன ஆச்சு? நான் ஒரு டாக்டர் சார். அவருக்கு வெயில்ல நடந்ததுனால மயக்கம் வந்துருச்சு. அவர் தலைக்கு மேல யாராவது தொப்பிய வச்சு அவர் தலைக்கு ப்ரொடெக்ஷன் கொடுங்க. ஹலோ மிஸ்டர் ஹேட், இப்ப நீங்க இருக்கிறது ஏன் தலை மேல. நான் பறக்கணும்னு விரும்புறேன். நான் இப்போ உங்களுக்கு பவரை கொடுக்கறேன். மோட்டோ எப்படியா அந்த தொப்பி திரும்ப வாங்கி ஆகணும். ஏய் நில்லுடா. ஐடியா. டேய் டண்டனக்க டான் நில்லுடா. டேய் வாடா. டேய் குட்டா நில்லு. ஏய் டேய். மரியாதையா ஹேண்ட குர்ரா திருப்பி. மோட்டு பத்லோ, இதை நான் திரும்ப தரவே மாட்டேன். என்னை இப்ப நிம்மதியா பறக்க விடுங்க. என்ன விடுங்கடா. பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பஞ்ச் டயலாக் சொன்னீங்க. அட போவீங்களா, எழுந்திருக்கடா. மூச்சு முட்டுதுடா, இறங்குங்கடா சீக்கிரம். மறுபடியும் வானத்துல இருந்து மோட்டு பத்திர ஏமல வந்து விழுந்துட்டாருங்க. கண்ணை மெதுவா திறந்து பாருங்க சிங்கம் சார், இது நாங்களே தான். சிங்கம் சார், நாங்க குளத்துல மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு ஏலியன் ஹேண்ட் கிடைச்சது. அந்த ஹேண்ட போட்டுக்கிட்டா ஏகப்பட்ட பவர் வரும். அந்த குட்ட பையன் ஜானி எங்க கிட்ட இருந்து ஏமாத்தி அந்த தொப்பியை வாங்கிட்டு போயிட்டான். அப்புறம் எதுக்காக இங்க வந்து நிக்கிறீங்க? போய் அவனை சேஸ் பண்ணுங்க, நானும் உங்க கூட வரேன். மிஸ்டர் ஹேட், இந்த லாக்க தடுக்கிறதுக்கு எனக்கு சீக்கிரம் பவர் கொடுங்க. இதோ உடனே அந்த சக்தியை தரேன். மாத்தியா? My name is சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். இப்ப நீ என்ன பண்ணா, ஒழுங்கு மரியாதை என்கிட்ட சரண்டர் ஆயிடு, இல்ல ஃபயர் பண்ணிடுவேன்.
மிஸ்டர் ஹேட், சிங்கம் என்ன ஷூட் பண்ணக்கூடாது. அதை நான் எப்படியாவது தடுத்தாகணும். நான் இப்ப உனக்கு அந்த பவரை தரேன். அட சிங்கம் சார், இப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே மடமடன்னு சுட்டி தள்ளுங்க சார். என்னடா வழக்கமா அவர் தலையில விழ வேண்டிய தேங்கால நம்ம தலையில விழுது. மிஸ்டர் ஹேட், நான் இப்ப பைக்கை விட வேகமா ஓடி எஸ்கேப் ஆகணும்னு நினைக்கிறேன். இதோ உடனே அந்த பவரை தரேன். இல்ல இல்ல, நான் இதை எதிர்பார்க்கல. வேண்டாம் வேண்டாம், முடியல. இந்த அளவுக்கு சூப்பர் ஸ்பீட நான் கேட்கவே இல்லையே. டேய் மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லு. ஐடியா? டாக்டர் ஜட்கா சார், இந்த நேரத்துல நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்யணும். மிஸ்டர் ஹேட், எனக்கு பவர் கொடுங்க. அவங்க கிட்ட இருக்கிற பர்ஸ், பேக், நகை எல்லாம் என்ன தேடி வரணும். இதோ உடனே அந்த பவரை தரேன். நான் பெரிய பணக்காரனாக போறேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன். ஆமா. டேய் குட்டச்சானே, என் ஹார்ட் ஓ ஹார்ட் அவன பவர் ஜாஸ்தி. நம்பிக்கை இல்லனா நாம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்க்கலாமா? நீ தயாரா? ஓகேவா? ஓகே, நான் சண்டை போட தயாரா இருக்கேன். உன்கிட்ட சண்டை போடுறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு. சரி பார்க்கலாம், டாக்டர் ஜட்காவோட கெமிக்கல் இன்னைக்காவது வேலை செய்தா இல்லையான்னு. இத பாருடா குட்டை, என் ஹார்ட் செய்யற எல்லா வேலையும் உன் ஹார்ட்டால செய்யவே முடியாது. இப்ப பாரு, என்னுடைய ஹார்ட்டோட பவரை பாரு. என் பிரியமான ஹார்ட், என்னுடைய ஆசையை நிறைவேற்று சீக்கிரம். அந்த காரை தங்க காரா மாத்து. அதுக்கான பவரை எனக்கு கொடு. ஹலோ மோட்டு, பிரியமான மோட்டு, என்னோட பவரை தாராளமா வாங்கிக்க. மிஸ்டர் ஹேட், நான் என்னோட அந்த பேனை தங்க பேனா மாத்தணும்னு ஆசைப்படுறேன். உடனே அந்த பவரை தரேன். போய் அதை தொடு, அந்த வேன் அப்படியே தங்கமா மாறிடும் பாரு. பாஸ் பாஸ், தூங்காதீங்க பாஸ், கண்ணை முழிச்சுக்கிட்டே இருங்க. ஹலோ மிஸ்டர் ஹேட், என்னோட வேனை கோல்டா மாத்துங்க. அதை என்னால செய்ய முடியாது. ஆமா, கோல்ட சம்பாதிக்கிறதுக்கான சக்தி என்னால கொடுக்க முடியும், அவ்வளவுதான். பாத்தியாடா, என் ஹார்ட்டோட இன்னொரு பவர் அடி பாக்குறியா? கஜ கஜ, எப்படியாப்பா இந்த காரு தங்கமா மாறுச்சோ? அட, அதுக்கு காரணம் என்னோட இந்த கெமிக்கல் தான்பா. அத நாம எந்த பொருள்ல தெளிச்சு விட்டாலும் சரி, அதுக்கப்புறமா அத நாம கையால தொட்டோம்னா அது தங்கமா அப்படியே பளபளன்னு மாறி போயிடும். ஆனா அது ஒரிஜினல் தங்கம் கிடையாதுப்பா. அப்போ நம்ம ஜானே முட்டாளாக்க போறோம்னு சொல்லுங்க. ஜான் எப்ப வர போறோம்? ப்ரொஜெக்டரை ஆன் பண்ணுங்கப்பா. அட ஆமா நண்பா, இன்னைக்கு அமாவாசை. உண்மையான நிலவு வெளியே வராது. அப்படி இல்லைன்னா இப்ப 2 நிலவு தெரியும். என்னுடைய அருமையான ஹார்ட்டே, நண்பன் ஹார்ட்டே, என்னுடைய ஆசையை நிறைவேற்றி வை. அந்த குட்டப்பைய இருந்த இடத்துல காணாம போகட்டும். அதுக்குண்டான பவரை எனக்கு கொடு. என் அருமை மோட்டு, என் பிரியமான மோட்டு, என்னோட பவரை வாங்கிக்க. சீக்கிரம் பயமா மறைஞ்சு போயிடு நிலாவே. அடேங்கப்பா, இந்த அளவுக்கு சூப்பரான பவரா? ஹலோ மிஸ்டர் ஹேட், எனக்கு உங்களால இந்த அளவுக்கு பவர் தர முடியுமா? அதெல்லாம் என்னால செய்ய முடியாது. வேணும்னா உனக்கு மேல போறதுக்கான பவர் என்னால தர முடியும். ஆனா மாயமா மறைய வைக்கிற சக்தியை கொடுக்க முடியாது. கூட்டப்பையில இப்பவாது புரிஞ்சுதாடா? அந்த டம்மி ஹேட்டை வச்சு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கடா. ஆனா என் ஹேட் தான் பவர்ஃபுல். நாங்க தான் நம்பர் 1. புரியுதா? என்னோட மூளைக்குள்ள அடுத்து என்ன சதி திட்டம்ங்கிறது நல்லா உருவாயிடுச்சு. மிஸ்டர் ஹேட், எனக்கு பவரை கொடுங்க. நான் மோட்டு தலையில இருக்கிற ஹேட்டை தட்டி பறிக்கணும். அந்த பவரை உடனே நான் தரேன். மோட்டு பத்லு, உங்களால சூப்பர் பவர் உள்ள ஹேட்டை போட்டுக்க முடியும். ஆனா இந்த ஜான் கிட்ட இருக்கிற சூப்பர் பிரைன் சக்தி உங்க 2 பேருக்கும் கிடையாது. இப்போ உங்களோட ஹேட்டும் என்கிட்டயே வந்துடுச்சு. எனக்கு உன்னோட சூப்பரான மூளை தேவையே இல்ல. என்கிட்டயே ஏற்கனவே சூப்பரான மூளை இருக்கு. மிஸ்டர் ஹேட், எனக்கு சூப்பர் பவரை கொடுங்க. அவனை நான் விரட்டி அடிக்கணும். உடனே அந்த பவரை நான் தரேன். எழுந்துடுறா.
சிங்கம் சார் சீக்கிரம் வாங்க. இவங்க கிட்ட நான் அடி வாங்குறத விட நான் ஜெயிலுக்குள்ளேயே இருக்கேன். சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்க. என்னால முடியல. என்ன போட்டு அடிச்சு துவைக்கிறாங்க. இதுக்கு மேல என்னால அவமானத்தை தாங்கிக்க முடியாது. My name is சிங்கம். சிங்கம் கிட்ட இருந்து தப்பிக்கிறது impossible. impossibleனு சொல்றல்ல. சீக்கிரமா என்ன ஜெயில கூட்டிட்டு போங்க. சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. மிஸ்டர் ஹேட், நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்கேயே திரும்ப போயிடுங்க. இல்லனா உங்களுக்கு எல்லாரும் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. நீ ரொம்ப புத்திசாலியான மனுஷன், ரொம்ப நேர்மையானவன், எல்லாத்துக்கும் மேல பெரிய மனசு இருக்கு. உன்னை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு, வரேன். என்னாச்சு உனக்கு? தெரியலையே. சரி பாப்போம். ஏண்டா ரோட்ல ஒழுங்கா நடக்க தெரியாதாடா உனக்கு? எதுக்காகடா இப்படி மேல வந்து விழுந்து? நான் ஒண்ணும் வேணும்னே அந்த மாதிரிலாம் வந்து விழல. என் சூழ்நிலை அப்படி. இந்த வருஷத்துல இதான செம்ம ஜோக்கு. ஏண்டா தப்பெல்லாம் நீ பண்றத பண்ணிட்டு சூழ்நிலை வழியா பழிய போடுற. of course வெக்கமா தான் இருக்கு. என்ன பண்றது? அடுத்த நிமிஷமே நான் அதை மறந்து போயிடுறேன். ஏன்னா இது எல்லாமே விதிப்படி தான் நடக்குது. அட சோம்பேறி, அது எப்பறா விதிப்படி நடக்கும்? ரோட்டை ஒழுங்கா பார்த்து நடந்தா அதெல்லாம் சரியா நடக்கும். அப்படியா? அப்படி சொல்றியா நீ? அப்படின்னா நீ இனிமேல் ஒழுங்கா ரோட்டை பார்த்து நட. நீ எப்படி நடக்கிறன்னு நான் பாக்குறேன். நான் ஒரு ஏலியன். என் பிளானட்ல இருக்கிறவங்க எல்லாம் நான் கிண்டல் பண்ணிட்டு இருப்பேன். அதனாலதான் நான் இந்த மாதிரி தடுமாறி நடக்கணும்னு எனக்கு தண்டனை கொடுத்திருக்காங்க. இந்த தண்டனைய நான் உனக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன். என்ன சொன்ன? எனக்கு எதுக்கு பப்பு? நான் கிளம்பிறேன். நான் தடுமாறத பார்த்து சிரிச்சவல்ல நீ. இப்ப நீயே உன்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இரு. நானும் பாக்குறேன். இதுக்கு மேல நீ சிரிப்பியா? என் பார்வை உன் மேலதான் இருக்கும். யாரு என் கதவை வந்து தட்டுறது? ஓ நீதானா? நினைச்சேன் என் கதவை நைசா வந்து தட்டிட்டு ஓடி போலான்னு பாக்குறியா? உன்னால ஓடி போக முடியாது. காலையில இருந்து நான் பாக்ஸிங் பிராக்டிஸ் பண்ணவே இல்ல. உன்னை வச்சு கொஞ்சம் நான் பிராக்டிஸ் பண்ணிக்கிறேன். என்ன விஷயம்? என்னால ஒழுங்கா நடக்க முடியல. இப்போ உனக்கு சிரிப்பு வரலையா? ரோட்டை பார்த்து நடக்க தெரியாதா உனக்கு? ஒரு நல்ல எதிர் வீட்டுக்காரரா உங்களால நடந்துக்க முடியாத பாக்ஸர் சார். எப்ப பார்த்தாலும் எங்க கிட்ட பிரச்சனை பண்றீங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு உங்களை மாதிரி அகலமா வளர்ந்தவங்க தானே பாதுகாப்பா இருக்கணும். அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் மூக்க சவக்க வச்சுட்டு முன்னால வந்து நிக்கிறது நியாயம் இல்ல. ஓ சாரி தவறுதலா மிஸ்டேக் ஆயிடுச்சு. உன்னை நான் சரியா கவனிக்கவே இல்ல. ஆனா இரு, இப்ப கவனிக்கிறேன். சார், உங்களுக்கு அடி எதுவும் படல? யோசனை பண்ணிட்டு இருக்கேன். 2 பேர் நம்ம வண்டி மேல வந்து விழுந்தாங்க. அவங்க யாரா இருக்கும்? இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸா இல்ல லோக்கல் ரவுடிஸா? நல்ல ஆழமா சிந்திச்சதுக்கு அப்புறம் நான் உறுதியா சொல்லுவேன், அவனுக்கு 2 பேருமே லோக்கல் ரவுடிஸ் தான். அதுவும் மோட்டு 10 ரூபா தான் இருக்கணும். அவங்கள தவிர வேற யாரும் இருக்க முடியாது. பிரமாதம் சார், நீங்க என்னமா கண்டுபிடிச்சீங்க? நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார். இந்தியாவே உங்களை தலை வணங்கும் சார். You are great சார், but you are very late சார். டியூட்டில இருக்கும்போது என்ன பாராட்ட கூடாது. சரி வாங்க, அந்த லோக்கல் பசங்க எங்க இருப்பாங்கன்னு இப்ப பார்க்கலாம். அந்த ஏலியன் கிட்ட எதுக்கடா வம்ப இழுத்த? அதுங்க கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்றது முதல்ல வாயில கையை விட்டு பாக்குற மாதிரிடா. என்ன பண்ற?
ஒரு பழமொழி தெரியுமா? தன் வினை தன்னை சுடும் சொல்லுவாங்க. நீயே உன் தலையில மண்ணள்ளி போட்டுக்கிட்ட மோட்டோ. நான் ஒண்ணும் மண்ணள்ளி போட்டுக்கலையே. ஞானப்பழம் மாதிரி பேசாத மோட்டோ. ஒரு பழமொழி தானே சொன்னேன், அது கூட சொல்லக்கூடாதா நண்பரா இருந்துட்டு? இப்ப நம்ம நேரா ஜட்கா கிட்ட போறோம். நீ ஒரு அடியும் பார்த்து எடுத்து வை மோட்டோ. ஆனா உன இப்படி டிஸ்கோல ஆடாது, என்ன பயமுறுத்தாத மோட்டோ. காலம் பூரா இந்த வீங்கன வாயனுக்கு அட்வைஸ் பண்ணியே நான் ஓஞ்சிருவோம் போல இருக்கு. நல்ல ஐடியா பண்றேன் மோட்டோ. இந்த மாதிரி தான் ஸ்கேட்டிங் பண்ணிட்டு கேர்லெஸ்ஸா என் கூட நடந்து வாடா. சீக்கிரமா. ஸ்டாப் இந்த நேம் ஆஃப் லா. ஏய் மோட்டு பத்லு நில்லுங்க. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்திய நாட்டின் மீது ஆணையா சொல்றேன். ஏய் அட கடவுளே, என்ன மோட்டு இது நடு ரோட்ல யோகா பண்ணிக்கிட்டு இருக்கியா? இது என்ன ஆசனம்னு சொல்லு. குப்பை தொட்டி ஆசனமா? சிங்கம் சார், ஒருத்தன் பிரச்சனையில இருக்கும் போது பிச்சை எல்லாம் உதறக்கூடாது. போட மோட்டு, நான் பாத்துக்கிறேன். வரும்போது பிரச்சனை எங்க இருந்து தான் தேடி வந்தோ தெரியலையே. ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை ஃப்ரீங்கிற மாதிரி எல்லாம் இருக்குது. என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இப்படி ஒண்ணு நான் பார்த்ததே இல்லப்பா. அட மோட்டு, என் உயிர் நண்பா, உடன்பிற சகோதரா, என் முன்னோர்கள் மேல சத்தியமா சொல்றேன், இத போட்டுக்கோ, உனக்கு வலிக்கவே வலிக்காது. உண்மைதான்பா. மோட்டு பத்லு, என் நண்பர்களே, என் உடன்பிற சகோதரர்களே, ஒரு மனுஷனோட கடமை இன்னொரு மனுஷனுக்கு உதவுறது தான்ப்பா. அதுலயும் நீங்க 2 பேரும் என் ஃப்ரெண்ட்ஸ், என் உடன்பிற சகோதரர்கள். இந்த ஷூவை போட்டுக்கிட்டு நீ எங்க கால வச்சாலும் சரி, அப்படியே அங்க லாக் ஆயிடும், வழுக்காது. என் முன்னோர்கள் மேல சத்தியமா சொல்றேன், உண்மைதான். தேங்க்யூ பல்ராம் நாயுடு. அச்சோ, வர கொடுத்தவன் காலிலேயே கால வச்சுட்டியே. சாரி நான் புரிஞ்சிருக்க மாட்டியா, தெரியாம பேசிட்டேன். மாமியாரே, சாரி மன்னிச்சுக்கோ. சாரி பல்ராம் நாயுடு, ஏதோ தெரியாம பேசிட்டேன். இப்ப எதுக்காக நீங்க இப்படி அழுவுறீங்க? நான் தான் மன்னிப்பு கேட்டேன்ல, மன்னிச்சிருங்க. ஏய், சாரி மட்டும் சொன்னா பத்தாதுப்பா. முதல்ல அந்த கால அவன் மேல இருந்து எடு, அவனுக்கு வலிக்கும்ல. பை மிஸ்டேக், அதாவது முன்கூட்டியே ஏதாவது தப்பு நடக்கிறதுக்கு முன்னாடி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. என்ன எல்லாரும் ஓகே? என்னடா பதில் சொல்லுங்க? இல்ல ஃபைட் மட்டும் தான் இப்ப நடக்க போகுது பாரு. குதிலே குதிங்க, ஃபர்ஸ்ட் டைம் போனால பரவாயில்ல. போதும் நிறுத்துக்க. இந்த மாதிரி அடுத்தவங்க கஷ்டப்பட போது சிரிக்க கூடாதுன்னு நீ தானே சொல்லியிருந்த. இப்ப மறுபடியும் நீ சிரிக்கிறீங்க. நாங்க யாரும் சிரிக்கலப்பா, உன்னை இப்போ அடிச்சுட்டு தானே இருந்தோம். நீ என்ன லூசா? பட்ட பசங்கள அங்க பாருங்க, ஒரு ஏலியன் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கு. அது உங்க கண்ணுக்கு தெரியலையா? என்ன ஏலியனா? அதுவும் எங்கயா? அட பத்லு, என் நண்பா, என் கண்ணுக்கு எந்த ஏலியனும் தெரியலையே. உன் கண்ணுக்கு ஏதாவது தெரியுதா? அதாவது தம்பி ஜட்கா சார், இது எல்லாமே நமக்கு தெரியாது, மோட்டு கண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா அந்த ஏலியன் தான் மோட்டுவுக்கு அப்படி ஒரு வியாதியை கொடுத்திருக்கு. இந்த ஃப்ளையிங் ஹெல்மெட் அப்படி நீ எங்க போகணுமோ அங்க போய்க்கோ. இனிமே நீ நடக்க வேண்டிய அவசியமே இருக்காதுப்பா. சீக்கிரம் 10 ரூபா வண்டியில ஏறு. ஜான் பேங்க கொள்ளடிச்சிட்டு போயிட்டு இருக்கான். சமோசா சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு செலவையில், அதாவது இம்பாசிபிள். நில்லுங்க ஜான், அப்படியே நில்லு. நான் உன்னை விட மாட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். எங்கேயோ கேட்ட குரல் சார். எதுக்கு மோட்டு இப்ப சீலிங் பென் எடுத்து மண்டையில
கவுத்து வச்சுக்கிட்டு இப்படி கண்ட இடத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. அப்பாவி பொதுமக்கள் சேர்த்து வச்சிருக்கிற பேங்க்ல இருந்து தண்டனை கட்டான் கொள்ளையடிச்சு போறேன். சரி சரி நான் போறேன். குட்டப்பையில தான் அப்படியே நில்டா. தேங்க்யூ மோட்டு, நீ சட்டத்துக்கு உதவி செஞ்சிருக்க. இன்னைக்கு உன்னாலதான் என்னால ஜான பிடிக்க முடிஞ்சது. என்னால நடக்கவே முடியல. அந்த ஏலியன் வந்து என்கிட்ட என்னவோ சொல்லிச்சு. அதுக்கப்புறம் என்னால சுத்தமா நிக்க கூட முடியல, நடக்கவும் முடியல. நீங்க தான் ஏதாவது பண்ணணும். நீ மனசார சாரி சொல்லிட்ட, அதனால நான் உன்னை மன்னிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏலியன் அண்ணாச்சி, நான் நல்லா பாடம் கத்துக்கிட்டேன். இனிமே யாரையுமே நான் கிண்டல் பண்ணி சிரிக்கவே மாட்டேன். அப்புறம் நானும் பாடம் கத்துக்கிட்டேன். எப்பவுமே தோல்வியை ஒத்துக்கவே கூடாது. நீ உன்னை சரி பண்ணிக்கிறதுக்காக ஒரு நாள்ல நீ எவ்வளவு முயற்சிகள் பண்ணன்றத பார்த்தேன். ஆனா நான் எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். இப்போ நானும் முயற்சி பண்ண போறேன். இந்த சாபத்துல இருந்து கண்டிப்பா விமோச்சனம் கிடைக்கும். ஏன்னா முயற்சி திருவினையாக்கும். முயற்சியை தளர விடவே கூடாது. அத பாவி மோட்டு, உனக்கு என்ன ஆச்சு? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க சொல்லு. சிங்கம் சார், அந்த கதையை சொன்னா ஒரு செக்மெண்ட் ஓடும். அத சீக்கிரமா சுருக்கமா சொல்லு. சட்டத்தின் மீதானையா கேக்குற சொல்லு. ஓகே ஓகே, வாங்க நாம டீ கடை மண்டைய கிட்ட போய் சூடா சமோசா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே இந்த கதையை வேலை வாரியா சொல்றேன். எப்படியும் ஒரு 25 எபிசோடாவது மெகா சீரியல் மாதிரி இழுத்துடலாம். வாங்க வாங்க. வாங்க தம்பிங்களா வாங்க. இது உங்க எதிர்காலத்தை சொல்லக்கூடிய கிளி. உங்க எதிர்காலத்தை இங்க வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதெல்லாம் இருக்கட்டும், என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லு. பிரிக்கிற வலையில எல்லாம் போய் விடாத. வா இங்க இருந்து முதல்ல எஸ்ஸாவில மட்டும். முதல்ல ஒரு 50 ரூபாய் கொடுங்க குழந்தைங்களா. ஏன்னா இந்த கிளிக்கு கூட பசி எடுக்கும்ல, அதுக்கும் சாப்பிட ஏதாவது வாங்கி தரணுமே. இந்த நீ கேட்ட பணம் கிளிக்கு கொடுத்தீங்கன்னா அப்ப கிளியை மெயின்டைன் பண்ற ஓனருக்கும் பசிக்கத்தானே செய்யும். அவருக்கே ஏதாவது கவனிங்க. பொறுமையா பேசாம வந்து இந்த பக்கம் நெல்லு. இதான் உனக்கு வசதியா இருக்கும். மிட்டு கண்ணா, இந்த நல்ல மனுஷனுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்னு ஒரு சீட்டை எடுத்து கொடு. ஆஹா, நல்லது செய் உனக்கு நல்லதே நடக்கும், நல்லது செஞ்சா பாராட்டும் கிடைக்கும்னு எழுதிருக்கு. ஆஹா, அதோட பணமும் கிடைக்குமாமே. சென்று வா மகனே, உலகத்தாருக்கு நல்லது செய். உன்னை அவங்க பாராட்டுவாங்க, அதோட நிறைய பணமும் கொடுப்பாங்க. உனக்கு தான் பணம் கிடைச்சிருச்சுல்ல, இனிமே எங்களுக்கு கிடைச்சா என்ன, கிடைக்கலனா உனக்கு என்ன கவலை? வா மோட்டோ. இந்த வயசான காலத்துல இந்த சாலையை கடக்கிறது எவ்வளோ கஷ்டமா இருக்குது. எவ்வளோ வண்டிங்க வந்துட்டு இருக்கு, எவ்வளவு வண்டிங்க வந்த மயமா இருக்கு. பத்துலோ, அங்க பாத்தியா ஒரு வயசான பாட்டி அம்மா ரோட கிராஸ் பண்றதுக்காக நிக்கிறாங்க. அவங்களால முடியலன்னு நினைக்கிறேன். நாம போய் ஹெல்ப் பண்ணலாம். வயசானவங்களுக்கு நாம உதவி செஞ்சோம்னா நமக்கு வயசானதுக்கு அப்புறம் யாராவது இதே மாதிரி செய்வாங்க. பாட்டிமா, நீங்க ஏன் கூட வாங்க. உங்களுக்கு ரோட கிராஸ் பண்ண நான் ஹெல்ப் பண்றேன். அட ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேளுப்பா. இதுக்கு ஒண்ணும் அவசியம் இல்லப்பா. அடடே பாட்டிமா, எங்கள மாதிரி ஆளுங்க உங்களுக்கு உதவி செய்யலனா வேற யார் செய்வாங்க? நீங்க கவலையப்படாதீங்க, ஒரே நிமிஷத்துல அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுறேன். அட நான் சொல்றத கொஞ்சம் கேளுப்பா. என் கையை பேசாம வாங்கம்மா. விடுப்பா. பாத்தீங்களா, கொண்டாந்து விட்டுட்டோம். அட பாவிங்களா, நீங்க பண்ண உதவிக்கு பாட்டிமா உங்களுக்கு இனாம் தரலான்னு இருக்கேன். பாத்தியா பத்துலோ, அந்த காலத்து பெரியவங்கன்னா பெரியவங்க தான் நம்மளுக்கு இனாம் தர போறாங்களா? கொடுங்க. நானே சிரமப்பட்டு இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனா நீங்க இப்படி வந்து பண்ணிட்டீங்களாடா. உங்களை என்ன பண்ற பாரு, போடுற பாரு. அடி வாங்கிக்கோ, என்னோட வாக்கிங் ஸ்டிக்கையே உடைச்சிட்டீங்களா? அட பாவிங்களா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா.
மோட்டோ அந்த ஜோசியக்கார் சொன்னது பலிக்கல. நமக்கு நல்லது எதுவுமே நடக்கல. அடி மட்டும் தான் ஹெவியா கிடைச்சது. ஆனா போனா களி முத்தி போச்சு. இந்த காலத்துல யாருக்குமே நம்ம உதவியே செய்யக்கூடாது. அங்க பாத்தியா ஒருத்தர் சைக்கிள் காத்து அடிக்க முடியாம அடிச்சுக்கிட்டு இருக்கா. பாவமா இருக்குப்பா, உதவி பண்ணலாம். சார் உங்களுக்கு கஷ்டமா இருந்தா சொல்லுங்க, நாங்க வேணா சைக்கிளுக்கு காத்து அடிச்சு தரோம். தேங்க்யூ. நீங்க ரொம்ப நல்ல மனுஷங்களா இருக்கீங்க. இப்பெல்லாம் உங்கள மாதிரி ஆளுங்களை பார்க்கவே முடியறது இல்ல. ஒரு நிமிஷம் நீங்க அப்படி உட்காருங்க. உங்க சைக்கிள்ல எப்படி காத்து அடிக்கிற பாருங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க அடிச்சது போதும்னு நினைக்கிறேன். நிறுத்திக்கோங்க. அவசரப்படாதீங்க. நீங்க சிங்கிள்ஸ் இல்ல டபுள்ஸ் போற அளவுக்கு நான் காத்து ஏத்தி தரேன். இப்ப பாருங்க. பிச்சுக்கிச்சுடா பத்துலோ. அம்மா சார் சீரியஸா எதுவும் நடக்கலையே? எஸ்கேப். இல்ல சாரி தம்பி, அப்படியே நில்லுப்பா. நான் உனக்கு சன்மானம் கொடுக்க ஆசைப்படுறேன். ஓடாத, நில்லு. எங்கடா போன காப்பாத்துறா. இந்த ஊர்ல இடிக்கிறதுக்கு உனக்கு நான் தான் கிடைச்சனா? இந்த வாங்கி அடாடா, சீக்கிரமா இந்த குழாவை தரமா. நான் எவ்வளவு நேரம் நின்னுட்டு இருக்கிறது? இந்த குழா ஜாம் ஆயிடுச்சு, திறக்க மாட்டேங்குது. நாங்க வேணா உங்களுக்கு உதவி பண்ணட்டுமா? பாத்துறோம், அடுத்த வேலை காத்திருக்குமா? ஏன்டா அடி கிடைக்கிற இடமா பார்த்து நீயே போய் மாட்டிக்கிற மோட்டோ? டேய், அந்த ஜோசியக்காரன் சொன்னதை நீ மறந்துட்டியா? நாம நல்லது செஞ்சா நமக்கு நல்லது நடக்கும்னு போட்டிருக்குல்ல. யாரா நல்லது சொன்னா கேக்குறீங்க இந்த காலத்துல? சரி, இந்த ஒரு தடவை நான் போய் ஏதாவது நல்லது பண்றேன். நல்லது பண்றதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கறந்துக்கோ மாமியாரே, கறந்துக்கோ. இந்த மகளிர் எல்லாம் என்ன பத்தி சிரிக்கிறாங்க. சீக்கிரமா ஓபன். அத விடு. நீ போய் முதல்ல ஏதாவது சாப்பிடு, இல்லனா ஏதாவது காஃபி கீஃபி குடிச்சிட்டு வா. ஹலோ, என் நண்பன் உங்களுக்கு உதவி செய்ய வந்தா அவனை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிக்கிறீங்களா? பாத்துலோ, இந்த பக்கம் வாடா, நான் ஒரு கை பாக்குறேன். கிளி ஜோசி ஒர்க் அவுட் ஆகுது. முன்னேறு மோட்டோ, முன்னேறு. அட, கைய அந்த சைடு வச்சு மூடுங்க. தண்ணி எங்க மேல படுது. என்ன பண்றீங்க நீங்க? இப்ப தண்ணிய நம்ம எப்படி நிரப்பி கொண்டு போறது? குடிக்கிறதுக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம இவன் எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். அவங்கள விடாதீங்க. தண்ணி எல்லாம் நாசம் பண்ணி எங்க போறீங்க? விட மாட்டோம். மோட்டோ, அந்த ஜோசியக்காரன ஒரு தடவை மனசுல நினைச்சுக்க. அவன் சொன்னது எல்லாமே நமக்கு ஆப்போசிட்டா நடக்குது. ஓடிடலாம் மோட்டோ. யோ, வண்டியை முதல்ல ஓரமா ஓடியா. ஏயா இப்படி டிராபிக் ஜாம் பண்ற? யாருங்க? பத்துலோ, சீக்கிரமா. நம்ம ஊர்லயே நம்ம கண்ணு எதிரிலே டிராபிக் ஜாம் ஆகிறத நம்ம பாத்துக்கிட்டே சும்மா இருக்க கூடாது. அந்த டிராபிக்கை கிளியர் பண்ணி நம்ம ஊரை சுத்தமா நாம தான் வச்சுக்கணும். சீக்கிரமா வா. முதல்ல டிராபிக்கை கிளியர் பண்ணி மக்களுக்கு உதவி பண்ணுவோம். நல்லது செஞ்சா நல்லது நடக்கும். அந்த போலியான கிளி ஜோசியக்காரன் உன் மண்டைய நல்லா மழுங்கடிச்சிருக்கான் மோட்டோ. வெளியில நம்ம 2 பெரிய மாவீரர்கள்னு பேசிக்கிறாங்க. ஆனா இங்க யாராருக்கிட்டே உதவ வாங்கிட்டு இருக்கோம். டேய், இத பாரு, இது நம்ம ஊரு சொந்த பிரச்சனை. நாம இந்த பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்கணும். சீக்கிரமா அந்த காரை தள்ளி வைக்கலாம். தள்ள முடியலன்னா அந்த காரை ஓரமா தள்ளு. லக்ஷ்மி, ஸ்டாப். லக்ஷ்மி, ஸ்டாப். நீ ஏத்திட்டு போடா. மோட்டோ, இந்த வண்டியில பிரேக் சுத்தமா இல்லடா. ஹேய், என்னோட கார். ஹேய், நிறுத்து. சொல்றத கேளு. நிறுத்துறியா இல்லையா? என் கையில சிக்கல, அவ்வளவுதான் உனக்கு. டேய், நில்லு. நான் சொல்றத கேளு. வேணா.
என் கையில மாட்டினா உன்னை சும்மா விட மாட்டேன். என் காரை நிப்பாட்டு. என் கோபத்துக்கு ஆளாகாத நில்லு. நான் சொல்றதை கேளு. டேய் குண்டா. தண்ணியில கண்டம். அம்மா மோட்டோ இந்த வண்டியில பிரேக்கும் இல்ல இன்ஜினும் இல்ல. அது என்ன வண்டினே தெரியாம ஏறிட்டேன். ஒரு கூட்டமா தான் துரத்துறாங்க. நம்ம துரத்துறாங்களா இல்ல ஜாக்கிங் ஓடிக்கிட்டு இருக்காங்களா? அந்த ஜோசியக்கார பையன் நமக்கு நல்லது செஞ்சா நல்லது நடக்கும்னா, ஆனா இங்க எல்லாரும் நம்மள அடிக்கிறதுக்கு துரத்துறாங்க. முதல்ல அந்த ஜோசியக்கார பையனை புடிச்சு அடிக்கணும்டா. சீக்கிரமா வா, இவங்கிட்ட தப்பிப்போம். என்னப்பா என்ன பண்ணிட்டு இருக்க? அதெல்லாம் கூட டேய், நான் எல்லாத்தையும் படிச்சு முடிக்கிற வரைக்கும் வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். நல்லது செஞ்சா உனக்கு நல்லதே நடக்கும், நல்லது செஞ்சா உனக்கு பாராட்டும் கிடைக்கும், நிறைய பணமும் கிடைக்கும். இதுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நல்லது செஞ்சா உனக்கு நல்லது நடக்கும், உனக்கு பாராட்டும் கிடைக்கும், நிறைய பணமும் கிடைக்கும். அட சோம்பேறி, இதெல்லாம் தனியா யோசிக்கிறே இல்ல 11 பேர் கொண்டு குழு வச்சிருக்கேடா. இந்த கிளிய வச்சு தானே ஏமாத்துற. கவலைப்படாத நண்பா, உனக்கு இன்னில இருந்து விடுதலை. சந்தோஷமா பறந்து போ. இனிமே இந்த சோம்பேறி கிட்டே வந்துடாத. போயிட்டு வா. இனிமே இந்த பக்கம் தலை வச்சு படுக்காத. எங்கடா அவன்? பத்துலு, அத ஓடிக்கிட்டு இருக்கான் பாரவன். சீக்கிரம் வா. அவனை இறக்கி. மோட்டோ பின்னால பார்த்தா பெரியப்பா பையன் மாதிரியே இருக்கான் மோட்டோ. ஏய், இல்ல. மக்களை ஏமாத்தீங்க. அப்பாவி மக்களை ஏமாத்துவீங்களா? ஏய், போலி சாமியாரு, போலி மந்திரவாதி, போலி ஜோசியர். ஏய், இதெல்லாம் கலர் ஜெராக்ஸ் எடுக்கணும்டா. ஏய், மோட்டோ நம்ம மக்களை ஆரம்பிக்கும் போது மட்டும் தான் ஸ்லோவா ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க வேலையை ரொம்ப ஃபாஸ்டா பார்ப்பாங்க. ரொம்ப நன்றி நண்பா. இன்னைக்கு நீ இன்னொரு நல்ல வேலையும் செஞ்சிருக்க. அதான் என்ன விடுதலை பண்ணதுக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. Thank you very much. மோட்டோ உழைப்ப நம்பணும், படிப்பை நம்பணும், தன்னம்பிக்கை நம்பணும். இதெல்லாம் நம்பணும். இந்த மாதிரி ஜோசியத்தெல்லாம் நம்பணும்னு அவசியம் கிடையாது. நிச்சயமா இல்ல. இன்னைக்கு கேம்ப்ல என்ன பண்ண போறோம்னா, உங்க எல்லாருக்கும் ஃபயர் ஃபைட்டிங்க பத்தி ட்ரைனிங் கொடுக்க போறேன். ஒருவேளை எங்கேயாவது தீ பிடிச்சிருச்சுன்னா நீங்க அந்த நெருப்பை அணைக்கணும், சுத்தி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு வராம காப்பாத்தணும். நான் சொல்றது புரியுது இல்ல? இப்ப பாருங்க, இப்ப இந்த நெருப்ப இதோ இந்த சிலிண்டர் மூலமா நான் அணைக்கிறது எப்படின்னு காட்டுறேன். நல்லா பாருங்க. முதல்ல இந்த பின்ன வெளியே எடுக்கணும், அப்புறம் இந்த பட்டனை அமுத்தணும். அப்ப இதுல இருந்து ஒரு ஃபோம் வரும். அது நெருப்ப அப்படியே அணைச்சிடும். கொடுங்க சார், நான் ட்ரை பண்ணி பார்க்கறேன். சாரி, தெரியாம கை அந்த பக்கம் வந்துருச்சு. என்ன மன்னிச்சிருங்க சார், மன்னிச்சிருங்க. இப்போ அடுத்ததா டேங்கர் லாரில இருந்து பைப்பை எடுத்துட்டு வந்து நெருப்பை எப்படி அணைக்கணும்னு காட்ட போறேன். நீங்க சொல்ற விஷயம் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் சார். இதுக்கு முன்னாடி கூட நாங்க தண்ணி டேங்க ஒரு தடவை க்ளீன் பண்ணிருக்கோம். ஓ அப்படியா? காட்டுங்க. என்ன பண்றீங்க? என்ன கீழே விடுங்க. என்ன கீழே விடுங்கன்னு சொல்றல, கீழே இறக்குங்க. தண்ணியை சீக்கிரம் நிப்பாட்டுங்க. நிப்பாட்டுங்க சீக்கிரம். யாராவது காப்பாத்துங்க. சொல்லி கொடுத்தேன், யாருமே காப்பாத்த மாட்டேங்கிறீங்களே. காப்பாத்துங்க. மோட்டு பொத்துல முதல்ல நீங்க 2 பேரும் சைடா போய் நில்லுங்க. இதுக்கு மேல நம்ம டீம் லீடர் தொந்தரவு பண்ணக்கூடாதா? நல்லா கேளுங்க. சேஃப்டி நெட்டை வச்சு மேல குதிக்கிறவங்கள எப்படி காப்பாத்தணும்னு சொல்லி கொடுக்க போறேன். இங்க இருக்கிறவங்கள சேஃப்டி நெட் பிராக்டிஸ் யார் எடுத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சொல்லுங்க. ஓகே, அத நல்லா டைட்டா பிடிச்சுக்கணும். ஓகே, நல்லா பாருங்க. இப்ப நான் குதிக்க போறேன். கேட்ச் பண்ணணும். ஒரு நிமிஷம்.
நீங்க ஏன் எப்ப பாரு இப்படியே பண்ணிட்டு இருக்கீங்க? சேஃப்டி நெட்டை ஏன் பிடிக்காம விட்டீங்க? இந்த சேஃப்டி நெட் சேஃப்டியா இருக்கா இல்லையான்னு கேட்கலாம்னு நினைச்சா அதுக்குள்ள குதிச்சிட்டீங்க. அது ஒழுங்கா இல்லைன்னா நான் எப்படி மேல இருந்து கீழே குதிச்சிருப்பேன் சொல்லு? முதல்ல இங்க இருந்து போ. இதுக்கு மேல இந்த இடத்துல நீ ஒரு நிமிஷம் கூட இருக்கவே கூடாது. இருந்த ட்ரைனிங்க கேன்சல் பண்ணுவேன். போ. மோட்டு, இங்க பருப்பா என் உயிர் நண்பன் தானே. இங்க இருந்து முதல்ல கிளம்புப்பா. தூரத்துல இருந்து பாத்துக்கோ, இல்லனா இவரு ட்ரைனிங்கே கொடுக்க மாட்டேன்னு சொல்றாருல. நடந்த விஷயம் எதுவும் சுத்தமா சரியில்லை பத்தலோ. ஆனா இதெல்லாம் கத்துக்கணும்னு மட்டும் ஆசை இருக்கு. ஒண்ணு பண்ணலாமா? இந்த வண்டிக்குள்ள நம்ம ஒளிஞ்சிருந்து எல்லாத்தையும் கத்துக்கலாம். அவருக்கு என்ன சொல்லி தராருன்னு பார்க்கலாம். ஓபன் தி டோர். ஏறி வாயா, ஏறி வாயா, ஏறி வாயா. நல்லா கவனிங்க. இந்த ஏணியால நம்ம ரொம்ப உயரத்துக்கு போக முடியும். இதை வச்சுதான் ரொம்ப உயரமா இருக்கிற பில்டிங்ல இருந்து மக்களை காப்பாத்துவோம். ஆஹா, என்ன சொல்லி தராருன்னு இங்க இருந்து சரியாவே தெரியல. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க. யாரு அமுக்கிறது? நான் மேல போயிட்டு இருக்கேன்ப்பா. யாருக்கா கீழே இறக்குங்க. மறுபடியும் ஏதோ ஒண்ணு நடந்திருக்க மாட்டோம். டேய், எட்டி பக்கல நேரம் இல்ல. வட காப்பாத்துங்க. யாரா பாண்டி எடுக்காதீங்க. நான் மேல இருக்கேன். காப்பாத்துங்க. யார் வண்டிக்குள்ள? காப்பாத்துங்க. ப்ளீஸ், யாரா காப்பாத்துங்க. யாரா காப்பாத்துங்க. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். எல்லாருக்குமே ஃபயர் ஃபைட்டர் ஆகணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு போல இருக்கு. காடு முழுக்க தீ பரவுற மாதிரி நான் இப்போ ஒரு வேலை பண்ண போறேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் தீ அணைக்க முயற்சி பண்ண போறாங்க. அந்த சமயத்துல ஊர்ல இருக்கிற எல்லா பணத்தையும் நான் ஒரே அடியா லவுட்ட போறேன். பிரமாதம் பாஸ், பிரமாதம். அருமையான பச்சை டயலாக் சொன்னீங்க. சீக்கிரம் வாங்க. அந்த காட்டுல தீ பிடிச்சிருச்சு. அந்த தீ அதிகமாச்சுன்னா அப்புறம் நம்ம ஊரே அழிஞ்சு போயிடும். சீக்கிரம் வாங்க. நீங்க வண்டியில உட்காராம அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஏறுங்க. நமக்கு நேரம் இல்ல. காப்பாத்தி ஆகணும். வாங்க. அந்த தீய நாம தான் போய் அணைச்சாகணும். எப்படி சூடு. ஹலோ, ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. அட கடவுளே, எல்லாரும் எதுக்காகடா ஏன் டயலாக்கா பேசுறீங்க? திரும்ப திரும்ப நீங்க வண்டியில இருந்து இறங்கி எதுக்காக தொந்தரவு பண்றீங்க? சீக்கிரம் ஏறுங்க. ஓகே. இப்ப எல்லாரும் தீ அணைக்கிற வேலையில பிஸியா இருக்காங்க. இப்ப நம்மளோட வேலையை காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. பாத்துக்கிட்டே இருக்குடா. ஜான் ஆக போறான் டான். சீக்கிரம் அணைங்க. எரியுதே, எரியுதே. தண்ணி எடுத்துருவாங்க. சீக்கிரம் அணைங்க. வேகமா வாங்க. எல்லாமே சீக்கிரம் தண்ணி ஆன் பண்ணுங்க. ஓகே சார். சந்துஷ்மி சார், இதுக்கு மேல நீங்க கவலையே பட வேண்டாம். நாங்க தான் இங்க வந்துட்டோம்ல. இது வரைக்கும் நான் கவலைப்படவே இல்ல. இனிமேதான் கவலைப்படணும்னு பயமா இருக்கு. சார், நீங்க தண்ணி பைப்ப கையில பிடிச்சிருக்கீங்க. ஆனா இதுல இருந்து தண்ணியே வரலையே. ஏன்? என்ன ஆச்சு? இனிமேல இதுல இருந்து தண்ணி அடிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. ஒட்டுமொத்த காடும் தீப்பத்தை எரிச்சுக்கிட்டு இருக்கு. வேற வழியே இல்ல. தண்ணிய வானத்துல இருந்து கீழே ஊத்தணும். அந்த சிலிண்டரை அதே மாதிரி பயன்படுத்தணும். அப்படி பண்ணா கட்டுப்படுத்தலாம். நான் இந்த பைப்பை சுத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள மேல இருந்து தண்ணி எப்படி ஊத்தலாம்னு நீங்க ஐடியா பண்ணுங்க.
பாத்தீங்களா சார், எல்லா பைப்பையும் மொத்தமா சுத்திட்டேன். நினைச்ச மாதிரியே நடக்குது. ஏன் என்னையே துரத்தி வந்து அட்டாக் பண்றீங்க நீங்க? சாரி, வெரி சாரி சார், வெரி சாரி. போங்க ஐயா. காப்பாத்துங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணா என்ன மன்னிச்சிடுங்க நீங்க. ப்ளீஸ் என்ன ஃபாலோ பண்ணி வராதீங்க, வெட்டுருங்க. மண்டையா, வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா சொல்லுடா, சீக்கிரமா சொல்லு. ஐடியா சரி, இப்ப மேல போய் அங்கிருந்து தண்ணியை ஊத்தி இதை அணைச்சிடலாம். இவங்க ரொம்ப சீக்கிரம் என்ன மேல அனுப்பிடுவாங்க போல இருக்குது. பண்டப்பையில சும்மா அழாம அந்த காட்டு தீ அணைக்க தண்ணியை ஊத்துறா. முடியாது, கீழே இருக்கு, என்ன கீழே இருக்கு. இது ஒண்ணு ஃப்ளையிங் டேங்கர் கிடையாதியா? பத்துலும் இதுல இருக்கிற தண்ணி காலி ஆயிடுச்சுடா. டேங்கோட அடி பகுதியில தான் தண்ணி இருக்கு, அதனால பைப்ல தண்ணி வரல. டேங்க தலைகீழ மாத்துறா. என்னது? வேடா வேடா, அப்பெல்லாம் பண்ணதுக்கியா? எனக்கு பயமா இருக்குதியா? எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த மாதிரி ஒரு மேட்டர் நடந்ததே கிடையாது. மோட்டு பத்துல இருக்கிற வரைக்கும் எந்த வேலையும் ஒழுங்கா நடக்காது கச்ச கச்சா. இங்க பாருங்க, நான் உங்ககிட்ட சொல்றேன், நீங்க ஏதாவது பேசிட்டு இருந்தீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஏய் பத்துல, வண்டியை நிறுத்து. ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன். சூப்பர், ஒரு வழியா நெருப்பு எல்லாத்தையும் அணைச்சாச்சு. பத்துல இப்ப நேராக்கி சீக்கிரமா போடா. அங்க பத்தி அந்த குட்ட பைய சாடி ஏகப்பட்ட பைய வச்சிருக்கிறான். இந்த சந்தர்ப்பத்துல அவன் மொத்தத்தையும் திருடிட்டான்னு நினைக்கிறேன். வா, ஒரு தடவை போய் குட்ட பையில மண்டை மேலேயே போட்டு வரலாம். சாரி சாரி, இத பாருங்க, என்ன துரத்தாதீங்க. நம்ம வேணா 50-50 பிரிச்சுக்கலாம். 50% இல்ல 60% தர. என்ன சொல்றீங்க? சரி வேண்டாம், நான் சரண் அடைச்சிடுறேன். என்ன விட்டுடுங்க ப்ளீஸ், துரத்தாதீங்க. மை நேம் இஸ் சிங்கம். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல, அதாவது இம்பாசிபிள். புரிஞ்சுக்காங்க. மோட்டு பத்துலு, என்னால நம்பவே முடியல. நீங்க அந்த நெருப்பை அணைச்சிட்டீங்க. ரொம்ப வித்தியாசமா அணைச்சிங்க. ஆனா அதுக்கு ரொம்பவே தைரியம் தேவை. நீங்க 2 பேரும் உண்மையிலேயே தைரியசாலிங்க. நான் உங்க 2 பேருக்கும் ஃபயர் ஃபைட்டர் சர்டிபிகேட் தரேன். கவர்மெண்ட் கிட்ட சொல்லி உங்களுக்கு மெடலும் வாங்கி தரேன். Thank you சார். என்ன இப்படி ஆயிடுச்சு? நான் எதிர்பார்க்கவே இல்லையே. பாஸ் பாஸ், நீங்க அழறீங்களா பாஸ்? என்னாச்சு பாஸ்? என் அண்ணன் ஜானிய சிஐடி புடிச்சிட்டாங்க. அவன் கஷ்டப்பட்டு கொள்ளையடிச்சதையெல்லாம் சிஐடி சுலபமா புடிச்சிட்டாங்களா? என் அண்ணனையும் அவன் கொள்ளையடிச்ச பணத்தையும் யார் விடுதலை பண்றது? எங்க அண்ணனை காப்பாத்த முடியாம நான் இப்படி நின்னுகிட்டு இருக்கேனே. அழுதுட்டு இருக்கும்போது கூட அருமையா பஞ்ச் டைலாக் சொல்றீங்க இல்லையா? நம்பர் 2 டைலாக் ரசிக்கிற நேரமா இது? என் அண்ணனை காப்பாத்துறதுக்கு ஒரு வழி சொல்லு. இதுல நம்மள காப்பாத்துறதுக்கு யார் உதவி செய்வாங்க? பாஸ், புர்ஃபுரி நகர்ல 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் உதவி செய்யறாங்க. நீங்களும் அவங்க கிட்டே உதவி கேளுங்க. அவங்களால என்ன வேணாலும் செய்ய முடியும் பாஸ். யார் அவங்க? சீக்கிரம் சொல்லு, யார் அவங்க? மோட்டோ பத்லு பாஸ், மோட்டோ பத்லு.
அவங்க ரெண்டு பேரும் தான் என்னோட முதல் எதிரிங்க. அவங்க எப்படி எனக்கு உதவி செய்வாங்க? என்னோட கேவலமான மூளைக்கு ஒரு அற்புதமான ஐடியா வந்திருக்கு. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அப்பாவிங்க, அதனால அவங்கள ஏமாத்துறது சுலபம் தான். ஆனா உன்னை காப்பாத்த ரெண்டு பேர் வருவாங்க. பி ரெடி. டீ கடை அண்ணே, எனக்கு ஒரு டீ குடுக்குறீங்களா? இந்தப்போ. பெரியவரா என்ன ஆச்சு? எதுக்காக இப்படி அழுவுறீங்க? அத பத்தி உனக்கு என்ன கவலைப்பா? இப்பெல்லாம் யாரும் யாருக்கும் உதவி செய்யறது இல்ல. என்ன தனியா விட்டுடுங்க, நான் அழுதுகிட்டே இருக்க. போங்க. இந்த காலத்துல நல்லவங்களா இருக்காங்களா? அடுத்தவங்களுக்கு உதவணும்னு யாருக்கு எண்ணம் வருது? ஐயோ தாத்தா, என்ன விஷயம்னு சொல்லுங்க. நாங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவங்க. என்னடா பதிலும்? என் பையனை சில பேர் கடந்துகிட்டு போய்கிட்டு இருக்காங்க. அவங்க சிஐடி வேஷம் போட்டிருக்காங்க. அவங்கள மாதிரியே கருப்பு டிரஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த தடி பசங்க, அவங்கள நான் ஒரு கை பாக்குறேன். எங்க இருக்காங்கன்னு மட்டும் என்கிட்ட காட்டுங்க, நான் பிச்சிடுறேன். ஒரு போலீஸ் ஜீப்பை திருடி ஹைவே பக்கமா போய்கிட்டு இருக்காங்க. உங்களால முடிஞ்சா காப்பாத்துங்க. அது நீங்க இந்த கிழவனுக்கு செய்யற பெரிய புண்ணியமா இருக்கும். கொஞ்சம் இருங்கப்பா. என் பையனை நீங்க எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க? இந்தாங்க, இந்த போட்டோ எடுத்துட்டு போங்க. சூப்பர் போட்டோ. அங்க பாரு, அந்த வண்டியில இருக்கவன் இந்த போட்டோல இருக்கவன் மாதிரியே இருக்கான். வா வா, ரெடி ஃபார் ஆக்ஷன். அரே டைமிங் மிஸ் ஆயிடுச்சுடா மோட்டோ. காப்பாத்து, காப்பாத்துறா, காப்பாத்து, என்ன காப்பாத்துறா, வெளியே தூக்கு. அதான் வர இல்ல, எதுக்குடா தேவையில்லாம கத்துற? உனக்கு வாய் தாண்டா காது வரைக்கும் இருக்கு. வா மேல வா. டேய் மோட்டோ, சாரிங்க அவசரப்படுத்திட்டேன். என் மோட்டோ எங்க? ஏய் மோட்டோ எங்கடா இருக்க? மோட்டோ. டேய் சோம்பேறிக்கு சோறு வித்தவனே, நான் தான்டா மோட்டோ. இப்போ இத தாண்டி அந்த கார் எப்படி போகுதுன்னு பாக்குறேன். படம் ஒழிச்சுக்கலாம். கார் வருது. ஆஹா. இத பாத்தீங்களா, உங்க பையன் கூட்டிட்டு வந்துட்டோம். ஜானி கண்ணா, நான் தானே ஜான். நம்பர் உன்னோட தொல்லை ஏறி உட்காந்துருக்கேன். அப்பா, நீ தான் என்னோட அப்பா. இந்த ரெண்டு பேரும் அந்த அடியாளுங்க கிட்ட இருந்து என்ன காப்பாத்திட்டாங்கப்பா. இப்ப நம்ம எங்கேயாவது தூரமா போய் கஷ்டப்பட்டு உழைச்சு நம்ம வாழ்க்கையை பாத்துக்கலாம்ப்பா. நிச்சயமாப்பா. இனிமே கஷ்டப்பட்டு உழைச்சுதான் ஆகணும். ஏன்னா நீ கஷ்டப்பட்டு உழைச்சதையெல்லாம் அந்த அடியாளுங்க அவங்க ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சிருக்காங்களே. ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காலத்துல இந்த மாதிரி நல்லவங்களை பார்க்கவே முடியறது இல்ல. தேங்க்யூ சோ மச். தாத்தா, உங்க பையன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை நாங்க கொண்டு வந்து தரோம். அந்த பணம் எங்க இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. ஒரு கருப்பு பேக்ல தான் அந்த பணம் எல்லாம் இருக்கு. அந்த தடியனுங்க அது அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சிருக்காங்க. அவங்க ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்கு? முதல்ல அந்த அட்ரஸ கொடுங்க. ஸ்டார் டவர்ல 10th ஃப்ளோர்ல இருக்கு. டோன்ட் வரி தாத்தா, நாங்க இப்பவே போய் பணத்தை மீட்டிட்டு வரோம். வா நாங்க வர வரைக்கும் சூடா சமோசாவும் டீ சாப்பிடுங்க. டேய் மண்டையா, அவங்களுக்கு குடுறா. இங்க என்ன கயிறு கட்டிருக்கு? பஞ்சர் ஆயிடுச்சு. பத்துல
திரும்ப உள்ள போறதுக்கு வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லுடா. ஐடியா, நாம ஒண்ணு பண்ணலாம். ஏசியோட இந்த ஓட்ட வழியா உள்ள போயிடலாம் மோட்டோ. சீக்கிரம் வாடா. பத்லு ஏசி கொடா வழியா போனா எலிக்க தொல்லை தாங்க முடியலையே. மோட்டோ அவசரப்படாத. சென்னை 28ல சொல்ற மாதிரி எங்க ஏரியா உள்ள வராதுன்னு சொல்லுதுங்க. சீக்கிரம் நகர்ந்து வந்துடுறா. ஏய் மோட்டோ, இதோ அவங்க சொன்ன பணப்பை இங்க இருக்கு. ஆஹா, குடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு குடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா நாம கூரையை பிச்சுக்கிட்டு பேக் இருக்கிற இடத்துக்கே வந்துட்டோம். அப்பா. ஏய் மோட்டோ, சீக்கிரமா பேக் எடு. இந்த இடத்த விட்டு முதல்ல எஸ்கேப் ஆகலாம். தாத்தா, இந்தாங்க உங்க பையனுடைய பணப்பைய கொண்டு வந்துட்டோம். அப்படியா? நீங்க 2 பேரும் நிஜமாவே அந்த ஆண்டவன் அனுப்பிச்ச தூதர்கள் தான். உங்களுக்கு நல்ல மனசு. நீங்க ரொம்ப நல்லா இருக்கணும்பா. நீங்க பெரிய மகான்கள். நான் உங்க 2 பேருக்கும் நல்லவங்கங்கிற இந்த பேட்ஜை கொடுக்க போறேன். நீங்க நல்ல பெரிய ஆளா வரணும்பா. தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்ஸ் a lot. நாம மறுபடியும் சந்திப்போம். பை பை. சரி வா மோட்டோ, இத போய் முதல்ல சிங்கம் சார் கிட்ட காட்டிடலாம். அவர் இத பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாரு. சீக்கிரம் வா. சிங்கம் சார், சிங்கம் சார். ஓகே, நான் பாத்துக்கிறேன். நாங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்கோம் பாருங்க. என்ன? ஓ நோ. ஓகே ஓகே ஓகே. கமால்பூர் ஹைவேல குண்டா வராலும் ஒல்லியா வராலும் சிஐடியோட வழியா அட்டாக் பண்ணிட்டாங்க. ஜானோட திருட்டு அண்ணன் அந்த ஜானியை காப்பாத்தி கூட்டிட்டு போயிட்டாங்களா. அப்புறம் அதே குண்டானாலும் ஒல்லியானாலும் சிஐடி ஹெட் குவார்டர் ஸ்கூல்லையே நுழைஞ்சி அந்த ஜானோட அண்ணன் திருடின பணத்தை மொத்தத்தையும் எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த 2 பேரும் யாரா இருப்பாங்க? நான் உடனே கண்டுபிடிச்சே ஆகணும். ஆமா, நீங்க 2 பேரும் என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்களே, என்னது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சிங்கம் சார். சும்மா உங்களை பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தோம். ஏய் மோட்டு பத்லு, நீங்க எதையோ என்கிட்ட மறைக்கிறீங்க. அது என்னன்னு சொல்லுங்க. சிங்கம் சார், நீங்க தேடுற அந்த குண்டா நாலு ஒல்லியா நாலு நாங்க தான். அந்த குண்ட பையன் ஜானி எங்களை நல்லா ஏமாத்திட்டான். எங்களை மன்னிச்சிருங்க சிங்கம் சார். நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர், வல்லவர். எங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுத்துறாதீங்க சார். ஓகே, அவ உங்க 2 பேரையும் யூஸ் பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லா தெரியுது. அந்த ஜான நீங்க 2 பேரும் பழி வாங்கணும். பழிக்கு பழி, ரத்தத்திற்கு ரத்தம். பழி வாங்கணும். சூப்பர். மொத்த பணமும் கிடைச்சிருச்சு. ஜான் ஆக போறான் டான், ஜான் ஆக போறான் டான். என்னோட கேவலமான மூளையில அற்புதமான ஐடியாக்களும் வரும். 2 அப்பாவைகளை புடிச்சு அவங்களை ஏமாத்திட்டோம் பாத்தியா? அந்த ஏமாந்தவங்க மறுபடியும் ஒன்ன பிடிக்கிறதுக்காக வந்திருக்காங்களா? இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது இம்பாசிபிள். நீங்க என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? மோட்டு பத்லுவை உங்களால அவ்வளவு சீக்கிரமா ஏமாத்த முடியுமா? இங்க பாருங்க, இது சட்டத்தின் கை. இது ரொம்ப நீளமானது, புரிஞ்சுதா? அம்மா, சமோசா எனக்கு வேணும். ஆஹா, மோட்டோ, சமோசாலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டியாடா? அங்க பாரு, தண்டனை கேட்டான் தப்பிச்சு ஓடுறான். ஏய் குட்ட சாடு, சமோசா சூப்பரா இருந்தது. உனக்கு நன்றி சொல்லணும் வந்துட்டே இருக்கேன். எங்கடா ஓடுறீங்க? எங்களை அருமையா ஏமாத்துறீங்கல்ல, அதுக்கு தகுந்த பலம் கிடைக்க போகுது. வாங்கடா. பாஸ், ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம 1000 பேரை ஏமாத்தலாம், ஆனா மோட்டு பத்லு மட்டும் நாம எதுவும் பண்ண முடியாது. மோட்டு பத்லு, நிஜமாவே நீங்க 2 பேரும் ரொம்ப நல்லவங்க. We are proud of you.
இந்த உலகத்திலேயே இதுதான்டா சூப்பர் வருமானம் உள்ள தொழில். விளையாட்டுக்கு விளையாட்டு மாச்சு, வருமானத்துக்கு வருமானம் ஆச்சு. ஆமா மோட்டோ, இது ரொம்ப நல்ல வேலை தான். ஆனா ரொம்ப பொறுப்பான வேலை இது. கொஞ்சம் ஏமாந்தா கூட அப்புறம் பெரிய பிரச்சனையில மாட்டி விட்டுற மோட்டோ. டேய் பத்துல மாட்டே, அந்த அளவுக்கு யோசிக்காதடா. அப்புறம் உன்னுடைய சின்ன மூளை அப்படியே சுருங்கி போயிட போகுது. அது எப்படி மோட்டோ மூளை போய் சுருங்கிடும் அப்படி இப்படின்னு சொல்ற? அந்த மாதிரி எல்லாம் சுருங்க கூடாதுன்னு தானே இன்னைக்கு நான் மூளைக்கு ரெஸ்ட் விட்டுருக்கேன். நம்மளை ஏமாத்திட்டு அவன் இப்ப எங்க போனா? நாம இப்ப எங்க போய் தேடுறது அவன? ஒருவேளை எங்கேயாவது ஒளிஞ்சிட்டு இருப்பானோ? சரி வாங்க போய் தேடலாம். அங்கிள் அங்கிள் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். எனக்கு சாக்லேட். ஏய் பத்துலோ, என்னடா புது பிரச்சனை முளைச்சிருக்கு? இந்த பசங்க அவங்க இஷ்டத்துக்கு கேக்குறாங்க, என்ன பண்றது? இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தான் மோட்டோ. இந்த பிள்ளைங்களை எல்லாம் நாம பாக்குறதுக்கு இது வரைக்கும் அவங்க எந்த பணமும் தரல. ஒரு மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஃபீஸ் தருவேன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க மோட்டோ. இப்போ என்ன பண்றது மோட்டோ? இப்போ நம்ம கிட்ட 10 பைசா கூட இல்லையாடா? அங்கிள் கொடுங்க, ஐஸ்கிரீம் சாக்லேட் கொடுங்க ப்ளீஸ். டேய் குட்டி பசங்களா, சொன்னா கேளுங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல. உங்க அப்பா அம்மா கட்டி கொடுத்த சாப்பாடு டிஃபன் பாக்ஸ் மட்டும் தான் கொடுப்போம். ஓகேவா? ஐஸ்கிரீம் வேணும், ஐஸ்கிரீம் வேணும், எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும். அப்பா அமைதியா இருங்க. நாங்க ஏதாவது பண்றோம். பத்துல என்ன பண்ணலாம்? என்னமோ பண்ணலாம் வா. உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வேணுமா? அப்ப ஏன் கூட வாங்க. குழந்தைகளை காணமாடா, எங்க போனாங்க? குழந்தைங்க விஷயத்துல கொஞ்சம் அசால்ட்டா இருந்தா கூட பின்னால பெரிய பிரச்சனை ஆயிடும். நாம இங்க இல்லாத நேரத்துல அந்த தண்டனக்கா டான் வந்து பசங்களை எல்லாம் கூட்டிட்டு போயிருக்காம. நம்ம நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருடா. பசங்களோட பேரண்ட்ஸ் வந்து நம்ம பசங்களை கேட்டா என்ன சொல்றது? சரி சரி சீக்கிரமா வா, போய் பசங்களை கண்டுபிடிக்கலாம். என்ன இது ஆச்சரியமா இருக்கு? ஏதோ ஒரு அதிசயம் நடந்த மாதிரியே இருக்கே. குட்டி குட்டியா அழகா எத்தனை பசங்க வந்திருக்காங்க, பிரமாதம். ஆனா திடீர்னு இவங்க எல்லாம் எங்க இருந்து வந்தாங்க? எப்படி இருந்தா என்ன? இன்னைக்கு நம்ம வியாபாரம் ஓஹோன்னு ஓட போகுது. இவங்க கிட்ட இன்னைக்கு நல்லா வசூல் பண்ணிடலாம். இது என்ன இன்னொரு அதிசயமா இருக்கு? என்ன நடக்குதுங்க? வியாபாரம் எல்லாம் தானா நடக்குது. ஒவ்வொரு ஐஸ்கிரீமா தானா பறந்து போய்கிட்டு இருக்கு. சாக்கோபார் போச்சு. இது என்ன ஸ்ட்ராபெரி போயிட்டு இருக்கு. குச்சைஸும் போய்கிட்டு இருக்கு. அச்சோ மேங்கோவும் போகுது. அடடா சாக்லேட் வெண்ணிலா எல்லாம் போய்கிட்டே இருக்கு. எல்லாம் நில்லுங்க. ஐஸ்கிரீம் எங்க போறீங்க? நில்லுங்க. என்ன இது கொள்ளையா இருக்கு, பகல் கொள்ளையா இருக்கு. என் நிலைமை அவ்வளவுதான். நான் ஆண்டியாக போறேன். யூ ஆர் வெல்கம். என்னன்னா வெல்கம்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இனிமே உங்களுக்கு வெல்கம்லாம் இல்ல. தயவு செஞ்சு இங்க வராதீங்க. கொஞ்ச நேரத்துல என் கடையை காலி பண்ணிட்டீங்களே. இப்போ நான் என்ன பண்ணுவேன்? கடை போச்சே. சிங்கம் சிங்கம் சார் எங்க இருக்கீங்க? சும்மா விட மாட்டேன். பசங்களை எங்க வந்திருக்க சொல்லிடு. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நான் உன்கிட்ட சொல்ல மாட்டேன். ஏன் சொல்றேன்னா இப்ப நீ எந்த பசங்களை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. மோட்டோ, இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் இப்படி பேசக்கூடாது. அவனுக்குன்னு ஒரு பாஷை வச்சிருப்பான், அதுல தான் பேசணும் மோட்டோ. என்னங்கடா பண்றீங்க? எதுக்கு உங்க கண்களை இப்படி மூடிக்கிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல பாஸ். நீங்க அடி வாங்கும் போது எங்களால பாத்துட்டு இருக்க முடியல. என்னது? உங்களை என்ன பண்றது? என் கண்ணு முன்னாடி நிக்காம இங்க இருந்து ஓடி போயிடுங்க. போங்கடா.
மோட்டோ ஒருவேளை இவன் சொல்றது உண்மையா இருக்குமோ? இவன் சொல்றது உண்மையா இருந்தா பசங்க எங்கடா போனாங்க? அத முதல்ல யோசிடா மாட்டேயா. அவன் ஓடிட்டான் பாரு. அந்த சிங்கம் சார் கிட்ட போய் சொல்லலாம். ஹலோ சிங்கம் சார். The name is சிங்கம். அவங்க எங்க இருக்காங்க நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு சுலபம் இல்ல. அதாவது impossible. புரிஞ்சுதா? அப்ப எங்க பசங்களை காணுமா? சொல்லு. என்ன இந்த அக்கா கழுத்து மேட்ல நெல் அடிக்கிற மாதிரியே அடிக்கிறாங்க? அத பாருங்கடா, மோட்டு பத்துல தேடிட்டு வந்த பசங்க ஒருவேளை இவங்களா இருக்குமோ? அதனாலதான் அவனுக்கு 2 பேரும் என்ன போட்டு அந்த அடி அடிச்சானுங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நாம இந்த பசங்களை அடிக்கலாமா பாஸ்? பசங்க மேல எப்பவும் கை வைக்க கூடாது. வாய மூடிக்கிட்டு வாங்க. நாம இந்த பசங்களை கூட்டிட்டு போய் மோட்டு பத்துல கிட்ட ஒப்படைச்சிடலாம். நாம திருடுங்க, ஆனா பசங்களை கடத்துறவங்க கிடையாதுன்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும். பணத்தை மட்டும் தான் திருடுவோன்னு சொல்லணும். வாங்க. அடிக்காதீங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. சிங்கம் சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க, பேங்க் திருடு போயிடுச்சு. ஜான் சின்ன பசங்க கிட்ட அடி வாங்கிட்டா. இனிமே எப்படி இந்த ஜான் டாராவா? பசங்க எங்க? சீக்கிரம் சொல்லு. எனக்கு அதை பத்தி தெரியாது சார். இந்தாங்க, நாங்க பேங்க்ல கொள்ளையடிச்ச போனோம். எங்களை ஜெயில போட்டுடுங்க. திருடன் தானா வந்து சரண்டர் ஆகுறானே, கொள்ளையடிச்ச பணத்தையும் கொடுக்கறானே. இது எப்படி நடக்கும்? ரொம்ப விசித்திரமா இருக்கே இது. சீக்கிரம் சொல்லு, பசங்க எங்க போனாங்க? எனக்கு எதுவும் தெரியாது சிங்கம் சார். உங்க மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். ஏன் மேல சத்தியம் பண்ணாத, அப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன். சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன், பாரத தாய் மீது ஆணையா சொல்றேன், இந்துஸ்தான் மீது ஆணையா சொல்றேன். இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சதோ தெரியல. அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. என்ன விட்டுருங்க சிங்கம் சார், எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்றத நம்புங்க. எங்கடா பசங்க? என் கண்ணுக்கு தெரியவே இல்லையே. என்னடா அகேலக்கிறேன்னு போட்டு தேடினா கூட அந்த பசங்க சிக்க மாட்டாங்க. அதோ இருக்காங்க. முதல்ல அந்த ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்லணும். பசங்க இங்க தான் இருக்காங்க. அந்த திருடங்க தான் திருடி இருப்பானுங்க. குழந்தைங்களுக்கு பிரச்சனைனா நம்ம விடவே கூடாது. அமுக்க அவங்கள. ஆமாங்க ஆமாங்க, உங்க பசங்க தான் நல்ல அடையாளம் பாத்துங்க. இங்கதான் இந்த இடத்துல தான் ஊஞ்சல் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க தான் கண்டுபிடிச்சோம். ஆனா நீ இருக்கிற இடத்துல இருந்து எப்படி இவங்க இங்க வந்தாங்க? பசங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? அம்மா அம்மா, இந்த குழந்தைய விட்டுட்டு போறீங்களா? இந்த அழகான குழந்தை யாருது உங்களுக்கு இல்லையா? தம்பி, உங்க அப்பா அம்மா யாருப்பா? உன்னை காணாம தேடிக்கிட்டே இருப்பாங்கல்ல. சொல்லு, உங்க வீட்டு அட்ரஸ் சொல்லு. உங்க வீட்டுல கொண்டு போய் விட்டுடுறேன். இவ்வளவு அழகான குழந்தையா இருக்கிற நீ எப்படி வழி தவறி வந்துட்டியா? எப்படி எங்க வீட்டுல இருந்த குழந்தைகளா காணாம போச்சு? இந்த பேரண்ட்ஸ் எல்லாம் எங்களை எப்படி போட்டு அடிச்சாங்க? சொல்லுப்பா. இருக்கு மோட்டோ. நான் என்னோட அம்மா அப்பாவை விட்டுட்டு இங்க ஓடி வந்துட்டேன். இந்த பசங்களை பார்த்து இங்கேயே இருந்துட்டேன். நான் தான் இவங்களெல்லாம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கறதுக்காக கூட்டிட்டு போனேன். இவ்வளவு நேரம் இவங்கெல்லாம் என் கூட தான் இருந்தாங்க. ஐ அம் சோ சாரி. இது தெரியாம நம்ம மோட்டு பத்லு அடிச்சிட்டோமே. எங்களை மன்னிச்சிடுங்க மோட்டு பத்லு. We are sorry மோட்டு பத்லு.
அடடே சாரி எல்லாம் எதுக்குங்க? முதல்ல உங்க குழந்தைகளை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பூரியை சுட்டு கொடுங்க. இத பாரு ஏலியன் தம்பி, உன்னை காணணும் உங்க அப்பா அம்மா எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. மரியாதையா உங்க வீட்டுக்கு போயிடு, அவங்கள வருத்தப்பட வைக்காத. இந்த பேரண்ட்ஸ பார்த்தல எந்த அளவுக்கு வருத்தப்பட்டாங்கன்னு, அதே மாதிரி தான் அவங்களும் வருத்தப்படுவாங்க. போயிடு. சாரி. அம்மா அப்பாலாம் அவங்க பசங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப குறும்புத்தனம் பண்ணுவேன், ஆனா அவங்களோட அன்பை நான் புரிஞ்சுக்கவே இல்லை. இன்னைக்கு உங்களோட அன்பை பார்த்து தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இனி நான் போய் அவங்க கூட தான் இருப்பேன். பாய் பாய். அடேங்கப்பா, ஸ்ட்ரைட்டா உள்ள போயிட்டான்டா. அடே ஊருல அடிக்கடி